சிலருடைய அதிகமான தோல்விகளுக்கு முக்கிய காரணமே அடிப்படையான சிந்தனை தான். அந்த சிந்தனை உயர்வாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். இப்போ சிந்தனையின் அளவுனா என்ன, அது எப்படி இருக்கணும், எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். உங்க வெற்றியை தடுப்பதும் அந்த சிந்தனை தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான சிந்தனை இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு கிடைச்சிரும். முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பெரிய பெரிய சிந்தனைகள் தான் பெரிய பெரிய முடிவுகளை கொடுக்கும். சிந்தனைகள் சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான செயல்களும் சிறிதாகிரும், முடிவுகளும் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்தபடி சிந்தனைகள் பெருசாக இருந்துச்சுன்னா அதற்கான வாய்ப்புகளும் முடிவுகளும் பெருசாகவே இருக்கும். நம்ம சிந்தனைகளை எப்படி மாற்றலாம் குயிக்காக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக 3 லைஃப் ஹேக்கிங் டிப்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், என்னால் முடியும் அப்படின்னு பவர்ஃபுல்லாக நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் மூளையோட சுவிட்ச் மாதிரி. ஆன் செஞ்சால் அதற்கான சொல்யூஷனை தேடும், ஆஃப் செஞ்சால் தோல்விக்கான காரணத்தை தேடும். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 2 பேர் ஒரே வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் நினைக்கிறான் போட்டி அதிகமாக இருக்குது, எனக்குலாம் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு. இரண்டாவது உள்ளவன், யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த வேலை கிடைக்க போகுது, அது ஏன் எனக்கா இருக்கக்கூடாது. ஸோ சூழ்நிலை ஒன்றா தான் இருக்கும். அதில் உள்ள நம்பிக்கை தான் மாற்றத்தை கொடுக்கும். இரண்டாவது, உங்களை நீங்களே ஒரு ஹை ரேஞ்சில் ஃபீல் பண்ணி யோசிக்கணும். என்னால் முடியாது, நான் சாதாரணமானவன் தான் அப்படின்னு உங்களுக்கான செல்ஃப் இமேஜை நீங்களே குறைக்கக்கூடாது, அதை டெவலப் பண்ணணும். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் திறமைசாலி தான். நீங்களே உங்களை மதிக்கலைன்னா வேற யார் உங்களை மதிப்பாங்க? நம்பர் 3, செயல் தான் அந்த சிந்தனைக்கான சிறந்த மருந்தாக இருக்கும். இப்போ அதிக அளவில் பெருசாக யோசிக்கிறோம். இப்போ அதுக்காண்டி காத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதற்கான பயம் தான் கூடும். ஸோ செயலில் இறங்கினாதான் அதற்கான பயமும் குறையும், கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ யார்கிட்டயாவது பேச பயமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் பேசிடுங்க. அப்படின்னா அந்த பயம் பாதி அளவாவது குறையும். அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தயக்கமாக இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ 3 டிப்ஸ் பார்த்துட்டோம். நம்பிக்கையாக இருக்கணும், உங்களுடைய செல்ஃப் இமேஜ் டெவலப் பண்ணணும், அந்த சிந்தனையை செயலாக மாற்றணும். இதெல்லாம் எப்படி இப்போ வாழ்க்கை முறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் வேர்ட்ஸையே உங்கள் லைஃப்ல இருந்து தூக்கிடுங்க. என்னால் முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத என்னால் முடியும், இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நீங்கள் யோசிக்கணும். இரண்டாவது, அந்த திங்கிங் பவர் ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்களோட பழகணும். அந்த சுற்றுச்சூழல் தான் உங்களையும் அதே மாதிரி திங்க் பண்ண வைக்கும். மூணாவது, உங்களுக்கான கோலை ரொம்ப பெருசாக 10 மடங்கு அதிகமாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது தான் உங்களுடைய கோல்னா அதை 1 லேக்காக மாற்றணும். அதில் பாதியாவது வந்தால் தான் உங்களுடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும். இப்படி தான் ஒரு பையன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? உன்கிட்ட பணமும் இல்லை, அனுபவம் இல்லை, சரியான இங்கிலீஷ் கூட பேச தெரியாது, நீ எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் தினமும் அவனுக்கான பெரிய சிந்தனையை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னால் ஏன் முடியாது, நான் முடியாதவனா ஏன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சவன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனான். பேசினவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதனால் பாசிட்டிவாக மட்டுமே யோசிக்கணும், ஹை ரேஞ்சில் திங்க் பண்ணணும். உங்களுக்கான ஃபியூச்சர் உங்களுடைய திங்கிங்கில் தான் இருக்குது.